இப்போ அந்த எதிரிகளுடைய அந்த எண்ணிக்கை பற்றி இன்னொரு ஹதீஸ் வருது. இந்த போர் தொடங்குற நேரம் அது வரைக்கும் தெரியாது சஹாபாக்களுக்கு ஆப்போசிட்டில் எத்தனை பேர் இருக்காங்கங்கிறது. இந்த முஸன்னஃப் இப்னு அபீ ஷைபாங்கிற அந்த ஹதீஸில் 37,853 ஹதீஸாக வருது. எண்களின் கண்களுக்கு பத்ரில் எதிரிகளுடைய எண்ணிக்கை குறைவாக காட்டப்பட்டது. ஒரு சஹாபி சொல்கிறார், அபூ உபைதா, பெரிய சஹாபி, இவரும் அஸ்வத்துல் முபஷரால வரக்கூடிய ஒருத்தர், முஹாஜிரில் ஒருத்தர், மிக சிறந்த சஹாபி. இவர் பார்த்தீங்கன்னா இவர் 3வது பொசிஷனில் வருவார். ஆக்சுவலாக அபூபக்கர் உமருக்கு அப்புறம் அபூ உபைதா தான் பெரிய சஹாபி. உஸ்மானுக்கு இவர் இருந்திருந்தார்னா இவர் தான் ஆட்சிக்கு வந்திருப்பார். உமர்லி அவனை கூட சொல்லுவார், அபூ உபைதா இருந்திருந்தார்னா இவர்கிட்ட நான் பொசிஷன் கொடுத்துருப்பேன், அபூ உபைதா இல்லாததுனால நான் உங்களுக்கு ஆலோசனையின் அடிப்படையில் விட்டுறேங்கிறேன். அந்த அளவுக்கு பெரிய சஹாபி. அவர் சொல்கிறார், நாங்கள் இப்போ கண்ணு பார்த்தோம், எதிரிகளுடைய எண்ணிக்கை எங்களுக்கு குறைவாக காட்டப்பட்டது. நான் எனது அருகில் இருந்த ஒருவரிடம் கேட்டேன், பக்கத்தில் ஒருத்தர் இருக்கிறார், அவர்கிட்ட இவர் கேட்குறாரு, நீ என்ன நினைக்கிறீங்க, அந்த கூட்டம், அதாவது தூரத்தில் ஒரு கூட்டம் தெரியுது, அந்த கூட்டத்தில் எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது இவர் சொல்கிறாரு, நான் சொல்கிறேன் ஒரு 70 பேர் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியுது அப்படிங்கிற. யார் சொல்கிறார்? இவர். 1000 பேர் வந்திருக்கிறாங்க, 70 பேர் தான் தெரியுறாங்க கண்ணுக்கு. அப்போ இவர் சொல்கிறார், இல்லை 100 இருப்பாங்க அப்படிங்கிறார். இப்போ எந்த அளவுக்கு எல்லாம் மாட்டி விட்டுருக்கான் பாருங்க. இவங்களும் அந்த அளவுக்கு தைரியம், அவங்க கணக்கு பார்க்குறாங்க, இந்த பக்கம் 300, அந்த பக்கம் 70, இப்படி கணக்கு போடுறாங்க இவங்க. அப்போ அது சொல்லிட்டு அதுக்கப்புறம் போர் தொடங்கி முதல்ல ஒரு படம் அடிக்குது. அப்போ ஒருத்தன் கைதியா அப்போ ஒருத்தனை பிடிக்கும் போது அப்போதான் கேட்குறாங்க, அந்த கேம்பில் மொத்தம் எத்தனை பேர்ரா அப்படின்னா 1000 பேருன்னு அப்போ சொல்கிறாங்க. அப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சது வந்தது 1000 பேர் அப்படின்ட்டு. கண்ணுக்கு தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா 70 பேர். இதில் ஒரு ஹிக்மத்து கூட எல்லாம் வச்சுருந்துக்கலாம். ஆனால் அந்த கொல்லப்பட்டவங்களோட எண்ணிக்கை எவ்வளோ? 70 பேர். அந்த கொல்லப்பட்டவங்களை மட்டும் எல்லாம் காமிச்சிருக்கலாம். அந்த 70 பேர் அந்த மூஞ்சிக்கு மட்டும் கூட எல்லாம் காமிச்சிருக்கலாம். இது கூட இருக்கலாம் அல்லாஹ்வுடைய ஹிக்மத்து.